கொல்வதற்காக ஏன்னா ராவணன் என்ன வரம் தெரியுமா? தேவர் கோவர் யாரால் அழியக்கூடாது என்ற வரத்தை பெற்று விட்டார். ஆனால் மானிடனால் அழிவே வராது என்ற ஆர்வம் பிடித்து விட்டார். ஆகினால் மனிதனாக பிறந்து அவனை வதம் செய்வதற்காக என்னுடைய மைத்துனர் ராமராக அயோத்தி தசரதனுக்கு மகனாக பிறந்து காணக சென்றார். அவனை கொல்ல ஆகினால் அவருக்கு உறுதுணையாக வேண்டும் என்று பக்கபலமாக வேண்டும் என்று ஆஞ்சநேயனாக பிறந்து சிவபெருமன் அம்சமாக ஆஞ்சநேயரை வைத்து ஆஞ்சநேயனாக பிறந்து தொண்டு செய்து நான் அவருக்கு தொண்டு செய்து வருகிறேன். ஆகையால் எனக்கு வழி விட முடியுமா? நீ யாரா? உனக்கு நான் வழிவிட. அப்படி என்றால் என்னோடு எதிர்த்து நின்றோம் நீதான். உயிரோடு வீட்டுக்கு போகணும்னு சொன்னா இப்படியே என்னோட பாதத்துல விழுந்து மண்டிட்டு ஆஞ்சநேயோட பாதத்துல ஊர் வேணும் தாங்க அப்படியே போயிடலாம். அப்படி போனோமா? சனீஸ்வரனை பிடித்தால் சரி அப்பேற்பட்ட கூட வந்து என்னுடைய பாதத்துல சனீஸ்வரன் கூட என்ன காரணம் தெரியுமா? என்ன பிடிக்க சனீஸ்வரன் ஓடோடி வந்தார். என்ன வந்து கேட்டேன், ஆச்சனையா உன்னை பிடிப்பதாக வந்திருக்கிறேன் என்றார். பிடிக்க வந்தோம் பிடிக்க வேண்டியதானே, ஏன்னா இன்னும் பிடிச்சிக்கலாம் என்ன சேர்த்து பிடிச்சா நாய் கட்டிமா பிடிச்சிக்க என்னை விடாத விடக்கூடாது கட்டிமா பிடிச்சிக்கலாம். இமயமலையை தூக்கி என் சிரம் மீது வைத்தேன். ஐயோ சரி பகவான் ஐயோ என்னை விட்டு நான் ஓடி போறேன். ஓடி நமக்காது என்னுடைய பக்தர்கள் எத்தனை பேர் வந்து வணங்கினாலும் அவர்கிட்ட அணுக மாட்டேன் கேட்டு சத்தியத்தை கூட்டுறான். அவன் சத்தியத்தை வாங்கி அவனை அப்புறமா விட்டேன். அப்பேற்பட்டால் நான் அப்படி என்றால் சனி பகவானை என்ன பார்த்து பயந்து ஓடனா நீ என்னடா முடியாதுன்னு சொல்றான். யாரிடம் நீ சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறாய்? தாயே அவர்கள் அமர்கள் அமர்கள் தாயே அல்ப ஒரு மாநிலனுக்காக ஓடி வருகிறார் என்றால் எனக்கு புரியவில்லை. அம்மா உன்னை நான் கண்டதாலே என் உள்ளமும் ஊர்ந்து மகிழ்ந்தேன். என் அம்மனை காணாமல் அம்மா மகனே, யார் தெரியுமா இவன்? இவர்தான் என்னுடைய மகன் கள்ளிக்காத்தன். மகனே,
அவன் எதற்காக தெரியுமா அந்த வானவரை கோட்டை தேடி வந்திருக்கிறான்? எதற்காக? என்னுடைய ஆலயம் கட்டுவதற்காக வந்திருக்கிறான். என்ன தெரியுமா எடுக்க வந்திருக்கிறான்? என்ன எடுக்க வந்திருக்கிறான்? வன்னிய கருங்காலி மரத்தை எடுக்க வந்திருக்கிறான். அப்படி என்றால் எனக்கு மகன் அல்லவா, உனக்கு யார் தெரியுமா? அம்மா, நானே ஒருவனுக்கு மந்திரங்க, அதாவது மாயாஜாலம் கற்றவர், மந்திரவாதி, அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டு இந்த அதாவது உயிருள்ள மூலிகைகள், அதாவது அந்த மூலிகைகளை யாரும் எடுக்க கூடாது என்று என்னை காவல் வைத்திருக்கின்றார். அப்படி உயிர் நிறைந்த மூலிகைகள் இருக்கக்கூடிய இடத்தில் அவனை விட்டால் அவன் என்ன நினைப்பான்? மகனே, அவன் என்னுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு நீ வழிவிடு. நான் அப்போது நினைத்தேன், இவ்வளவு ஆணு உனக்கு எப்படி வந்தது என்றால் ஏதோ ஒரு பலத்தால் நீ வந்தாய். ஏதோ உனக்கு பேக்ரவுண்ட் இருக்கு, அதான் தான் வந்த அப்பனுடைய அருள் உனக்கு கிடைச்சதுனால அவ்வளவு தைரியமா என்னோட இன்னைக்கு போயிட்டான். எந்த பகையெல்லாம் சேர்த்து இந்தியோட முடிச்சுட்டு அதான் கேட்டேன். அச்சலையா, தாய்க்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆகையால் ஒரு இரவிலே கோவில் கட்டி மறுநாள் அன்னைக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். ஆகையால் தான் அந்த வன்னி கரிகாலை எடுக்க வேண்டும் என்றால் அவளை லேசான இடம் இல்லை. எப்படி? அவன் மாயாஜால கத்தவன். யாரு? மாயாஜால கத்தவன். அவனை வெல்லவோ யாராலுமே முடியாது. என்னாலே முடியாது. அப்பேற்பட்டவன் பார்ப்பதற்கு அப்படி இருப்பான். ஆனா பல ஜாலங்களை அறிந்தவன். ஆகையினால் அவனை வெல்ல வேண்டும் என்றால் ஒரு உபாயம் இருக்கின்றது. என்ன உபாயம்? அவருடைய மகள் ஒருவள் இருக்கின்றார். ஆமா, அவருடைய மகள் ஒருவள் இருக்கின்றார். ஆடி திரும்ப நந்தவனத்தில் வந்து ஆடி பாடி விளையாடி விட்டு தான் வீட்டுக்கு செல்வாள். நீ என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? அந்த நந்தவனம் செல்ல வேண்டும். நந்தவனம்? ஆமா, எனக்காக நந்தவனம் செல்ல வேண்டும். அவளோடு உறவாட வேண்டும். அவளோடு பாசம் கொள்ள வேண்டும், உறவு கொள்ள வேண்டும், காதலை பொதுபோல் நடிக்க வேண்டும். ஆமா, அப்படி ஏதாவது கோட்டைக்குள்ள நீ போக முடியும். இல்லை என்றால் போக முடியாது. நீ உரைத்த பிரகாரம் அந்த வானராயன் கோட்டைக்கு உள்ளே செல்ல வேண்டும் என்றால் அவனுடைய மகள் அருளாட்சி இருக்கிறார். ஆமா, மலத்தொலையிலே விளையாடி கொண்டிருப்பால் அவளோடு உறவாடி பிறகுதான் நடித்து அதை கொல்ல செல்ல முடியும். நான் காட்டுகிறேன், என்னோட வா, புறப்படுத்துவான். பூமியை கவுந்த வண்ணமா செல்றா பாரு. அவதான் வனவரையோட பொண்ணு. ஆமா, அக்கம் பக்கம் பார்க்க மாட்டா, நிமிந்து கூட பார்க்க மாட்டா. அப்படியா? ஆமா, அவ்வளவு கற்பு கரிசி. ஆமா, கொட்டியா இருந்தவரை மற்றவனை எவனையும் பார்க்க மாட்டாவா. கற்பு கரிசி அவ. ஆனால் அவளை பார்க்க வேண்டும் என்றால் வா, நண்டு வந்து காட்டுறவா.